இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் மகிமைகளை பத்தி சொல்ல போறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். மகாவிஷ்ணுவின் பிடித்தமான மாதமாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி மிகவும் விசேஷமாக கருதப்படுகின்றது. மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசி இருக்கக்கூடிய அனைத்து ஏகாதசிகளிலும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அந்த ஏகாதசி திருநாள் தான் வைகுண்ட ஏகாதசி விரதம் என்று பக்தர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஏகாதசி திருநாளுக்கு சமமான விரதம் ஒன்று இங்கு கிடையாது. மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறை நாளில் வரக்கூடிய ஏகாதசி மகாவிஷ்ணுவின் நேரடி அருளை பெற்று தரும் என்பது ஐதீகமாக இருந்து வருகின்றது. ஏகாதசி விரதம் கடைபிடிப்பது அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகின்றது. இந்த 2025 வருடம் வைகுண்ட ஏகாதசியானது ஜனவரி மாதம் 10 தேதி கொண்டாடப்படுகின்றது. விஷ்ணு பகவானுக்கு உகந்த பண்டிகை தினமாக வைகுண்ட ஏகாதசி நிகழ்ந்து வருகின்றது. இந்த திருநாளில் பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் என புகழ்ந்து பாராட்டப்படும் பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த பரமபத வாசல் வழியாக பக்தர்கள் சென்று வந்தால் முக்தி கிடைக்கும், நமது வாழ்க்கையில் தேவையான செல்வங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகின்றது. வைகுண்ட ஏகாதசி திருநாளில் விரதம் இருந்து வழிபட்டால் விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு 3 கோடி தேவர்களும் அருள் புரிவார்கள் என்பது ஐதீகமாகும். இந்த மார்கழி மாத ஏகாதசி திதி திருநாளில் வழிபட்டால் வைகுண்ட பதவிக்கு நிகரான செல்வம், செழிப்பு, ஞானம், அறிவு, இன்பம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகின்றது. மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதசி திதி என்று விரதம் இருந்து வழிபட்டால் நமது பிறவி துயர் அனைத்தும் நீங்கி வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். ஓராண்டு முழுவதும் ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள் இந்த மார்கழி மாதத்தில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி திருநாளான வைகுண்ட ஏகாதசிகள் மட்டும் விரதம் இருந்து வழிபட்டால் மொத்த பலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். வைகுண்ட ஏகாதசி திருநாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளின் முன் அமர்ந்து விஷ்ணு பகவானின் சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் விரதம் இருந்து துவாதசி நேரத்தில் விரதத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே சமயம் விஷ்ணு பகவானின் பாடல்கள், ரங்கநாதர் ஸ்துதி உள்ளிட்டவைகளை ஒதுக்குவது மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றது. இந்த 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 10 தேதி வெள்ளிக்கிழமை அன்று வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருகின்றது. ஜனவரி 9 தேதி பகல் 12:04 மணிக்கு தொடங்கி ஜனவரி 10 தேதி காலை 10:02 மணி வரை வைகுண்ட ஏகாதசி திதி உள்ளது. அதே நாளில் முருகப்பெருமானுக்கு கார்த்திகை நட்சத்திரம் இணைந்து வருகின்ற காரணத்தினால் பக்தர்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறும் மிகவும் சிறப்பான நாளாகவும் அன்றைய தினம் கருதப்படுகின்றது. ஓம் நமோ நாராயணாய. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.